ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் செம்மையா போய்கிட்டு இருக்கு. நம்ம மகேஷை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே நம்ம அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில வாட்ச்மேன் கிட்ட அஞ்சலி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாட்ச்மேன் அண்ணா, என்ன வேலைக்கு ஆளுங்க யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாட்ச்மேன் வந்து பெரிய குண்டை தூக்கி போடுறாரு நம்ம அஞ்சலி கிட்ட. என்னம்மா வீட்டுல வேலைக்கே ஆளுங்களா இருக்காங்களா அப்படின்ட்டு யாருமே இல்லவே இல்லையே. மகேஷையா வீட்டுக்கு வேலைக்குன்னு யாரையுமே வைக்க மாட்டாரு. அவரே எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. இது கேட்ட அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்றீங்க? இவ்வளவு நாள் வந்து வீட்டுக்கு ஆள் வருவாங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த வீட்டுல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சலி மகேஷை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அஞ்சலி வாட்ச்மேன் கிட்ட பேசுறத இங்க மகேஷ் வந்து போன்ல லைவா வீடியோல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி நோண்டி நோண்டி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க பாக்குறா. இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது சொல்லிட்டு மகேஷ் வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இந்த சைடு நம்ம துளசி வந்து நம்ம கழுத்துல யாரு தாலி கட்டியிருப்பா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. கடைசியில ஒரு வழியா வெற்றி தான் துளசி கழுத்துல தாலி கட்டினது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம துளசிக்கு தெரிய வருது. இங்க துளசி வந்து கோயில இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க் கேட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்க்கும் கிடைச்சிருது. அங்க வந்து ஒரு சின்ன டிவில போட்டு காட்டுறாங்க. அதுல நம்ம வெற்றி தான் துளசி கழுத்துல தாலி கட்டியிருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம துளசிக்கு பயங்கர கோபம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அப்போ வெற்றி தான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்காமா, இன்னைக்கு வெற்றிக்கு நலங்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, நீ அங்க போயிட்டு உன் கழுத்துல தாலி ஏன் கட்டினா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு நீ சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றதை கேட்டு நம்ம துளசி வந்து ஆக்ரோஷமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ வெளியில இருக்கிற டிராக்டர்ல தான் அங்க வெற்றி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. வெற்றிக்கு அங்க நலங்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம துளசியும் செம்மையா மாசா அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. வெற்றி அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் துளசியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சுமா, எதுக்காக இப்படி வெற்றி மேல இவ்வளவு கோவத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு துளசி சொல்றாங்க, இதோ நிக்கிறானே உங்க பையன், இவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சஸ்பென்ஸாவே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம துளசி. பட் வெற்றிக்கு வந்து மனசுல ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. அப்பாடா, பல நாள் உண்மை இப்பயாவது தெரிய வந்துச்சு. துளசி 4 அடி அடிச்சா கூட பரவாயில்ல, இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம துளசி வந்து வெற்றி கிட்ட பயங்கர கோவத்தோட போறாங்க. டே வெற்றி எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை டா போட்டு கூப்பிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம், என்னம்மா நீனு, அவன் கல்யாண மாப்பிள்ள, அவனை போயிட்டு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க அதுக்கு துளசி சொல்றாங்க, அந்த கல்யாண மாப்பிள்ள என்ன பண்ணிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் என் கழுத்துல யாரு தாலி கட்டினா அப்படிங்கிற உண்மை தெரியாம நான் ரொம்பவே குழம்பி போயிருந்தேன். எத்தனை நாள் நைட்டு நான் தூங்காம இருந்திருப்பேன் தெரியுமா. என் கழுத்துல யாரு தாலி கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கான வேலை எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவுமே அங்க வெற்றியோட அப்பா கேக்குறாங்க, யாருமா உன் கழுத்துல தாலி கட்டினது யாருன்னு தெரிஞ்சிருச்சா, அவனை யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நான் ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட அப்பா வந்து துளசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப துளசி அப்படியே ஒரு முறைச்சு, அவன் வேற யாரும் இல்ல, இந்த வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தத்தோட சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. என்ன வெற்றியா, வெற்றி அப்படி பண்ணிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும் போது அப்போ துளசி சொல்றாங்க, நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா சிசிடிவி கேமரா போய் சொல்லாதே, சிசிடிவி கேமரால வெற்றி தாலி கட்டினது அப்படியே பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடி போட்டு காமிச்சு உண்மையை நிரூபிச்சிடுறாங்க துளசி. இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெற்றி துளசி இவங்க 2 பேருக்கும் அடுத்து கல்யாணம் தான். ஏன்னா ஏற்கனவே வந்து வெற்றி வந்து துளசி கழுத்துல தாலி கட்டிட்டாரு. சோ இனிமேட்டு வந்து எதுவுமே செய்ய முடியாது. வெற்றி துளசி தான் 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பும் சொல்லிடுவாங்க. அப்பாடா, 1 மாசமா இந்த வெற்றி துளசி கதை தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. துளசி கழுத்துல தாலி கட்டினது வெற்றிடாங்கிற உண்மை வந்து எப்ப தெரியும்னு பார்த்து பார்த்து நம்மளுக்கும் சலிப்பாயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியா இப்பயாவது தெரிய வச்சாங்களே, அதுவே போதும். இனிமேட்டு என்ன நடக்குதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.